ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் ஒரு கப்புக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கெட்டியான பாலாக இருக்கணும், முதல் பாலாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மண்டை வெல்லம் இருக்குல்ல, அதை ஒரு குட்டி பாத்திரத்தில் போட்டு அரை கப்புக்கு தண்ணி ஊற்றி அந்த மண்டை வெல்லம் கரையிற வரைக்கும் நாங்கள் சூடு பண்ணி அப்புறம் அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துகிட்டு அந்த மண் கல்லாம் போகிறதுக்காண்டி அதில் ஒரு கப் எடுத்துக்கிறோங்க. ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்துக்கிறோங்க, உப்பு தேவையான அளவு அரிசி மாவில் சேர்க்கறதுக்காக. நான் இங்கே ஒரு கப்புக்கு அரிசி மாவை எடுத்து வச்சுருக்கேன். இது எந்த மாதிரி அரிசி மாவுனா, நம்ம கடைகளில் இட்லி ஆப்பம் இடியாப்பத்துக்கெலாம் அரிசி மாவு விற்கும் இல்லையா, அந்த அரிசி மாவில் தான் நான் ஒரு கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி மாவை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பால் நம்ம 3 கப்புக்கு சேர்க்க போகிறோம். நான் இங்கே 2% பால் சேர்க்க போகிறேன். உங்கள் ஹோல் மில்க் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை சேர்த்துக்குங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த அரிசி மாவோட சேருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 தடவை தான் சேர்த்தோன்னே இந்த அளவு வந்துடுச்சு. இந்த அளவு நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பதம் வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சம் நெய்யோ பட்டரோ தடவிட்டு நீங்கள் அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி வைங்க. எதுக்காண்டி நம்ம நெய்க்கு தடவுறோன்னா, இந்த பாலில் எதுவும் அந்த கிராக் விழாமல் அந்த பால் ஸ்மூத்தாக வர்றதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி உருண்டைகள் கையில் நெய் தடவிக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ஆக்சுவலி நாம் இந்த கொழுக்கட்டையை அவிச்சிட்டு நம்ம பாலுக்குள்ளே போட போகிறதில்ல, பாலுக்குள்ளே போட்டு தான் அவிக்க போகிறோம். அப்போ தான் அந்த அரிசி மாவு லைட்டாக பாலோட கரைஞ்சி அரிசி மாவு பாயசம் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். அது இப்போ பாலை நீங்கள் காய்க்கும் போது அதில் கொஞ்சம் ஏலக்காவையும் இந்த குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கிறோங்க. முதல்ல பால் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நாம் இந்த கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே போடலாம். நீங்கள் கொழுக்கட்டையை அவிச்சிட்டு நீங்கள் பாலுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும், அது டேஸ்ட் ஒட்டாது, பாலோடு அது சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் நீங்கள் பாலை கொதிக்க விட்டு அதில் அந்த கொழுக்கட்டை உருண்டைகளை மெதுவாக சேருங்க. முதல்ல பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உருண்டைகளை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறோங்க. கட்டாயம் இந்த கொழுக்கட்டை உருண்டை உடஞ்சிடாது, பாலில் கரைஞ்சிடாது. நீங்கள் அவிச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. எப்படி பருப்பு உருண்டை குழம்புக்கு உருண்டையை அவிக்காமல் அந்த குழம்புக்குள்ளே போடணுமோ அதே மாதிரி தான் இந்த பால் கொழுக்கட்டைக்கும் அப்படி தான் பண்ணணும், இல்லைன்னா அது டேஸ்ட்டே இருக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் உருண்டைகளை போட்டு அடுப்பை கம்மியில் வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பால் லைட்டாக பொங்க ஆரம்பிக்கும் போது லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொழுக்கட்டை உருண்டை எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அந்த மண்டை வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வடிகட்டி வச்சுருந்த தண்ணி, அதை இதில் நம்ம சேர்க்குறோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மண்டை வெல்லம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பால் இருக்குல்லையா, அதையும் சேர்த்துருங்க. தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் நமக்கு. இப்போ தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த பால் கொழுக்கட்டையை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, இல்லை ஈவினிங் டைமில் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு போகிறதா இருந்தால் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டைய ஸ்பெஷலே உருண்டைகளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அந்த கொதிக்கிற பாலில் போட்டால் தான் அந்த அரிசி மாவு பாலோடு கலந்து அந்த பாயசம் மாதிரி டேஸ்ட்டுக்கு வரும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.